பாலினம் குறித்த தீர்வுகளை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு குடும்பங்களில் நாம் வாழுகிற இந்திய சூழலில், தமிழக சூழலில் அதிக நெருக்கடிகளை உண்டாக்குகிற ஒரு பெரும் குடும்ப சிக்கலில் ஒன்று என்ன? பெண் குழந்தைகளின் பிறப்பு. பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா வீடே மையத்தாயிரு. ஆஸ்பத்திரியில் நர்சம்மா சோகமாயிடுறான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா கூட என்ன 500 ரூபா கொடுக்க அப்படிங்கிறவ, உனக்கே பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, உனக்கே அம்மா அவ்வளோ துக்கம். பாருங்களேன், பிரசவ வார்டில் போய் பாருங்க, பொம்பளை பிள்ளை பெற்ற தகப்பன் நிற்பான்ல, அவன்கிட்ட எல்லாம் பெருசாக கெம்ப மாட்டான். அவனே பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கான். எத்தனாவது பிள்ளைப்பா? 3 பொம்பளை. ஐயோ என்ன செய்ய புரிய தெரியலையே. வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் அல்லாஹ் அதை நற்செய்தி என்று சொல்கிறான். ஆனால் நாம் வாழ்கிற பூமியிலே அது ஒரு துர்ச்செய்தியாக, கெட்ட செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைகளை கொல்லுகிற பெற்றோர்களை மாற்றி இருக்கிறது. பெண் குழந்தைகளை உயிரோடு அன்றைக்கு புதைத்தார்கள், இன்றைக்கு நெல்மணி கொடுத்து சாகடிக்கிறார்கள். அதையும் தாண்டி கருவிலே ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு பெண் குழந்தைகளை சாகடிக்கிறார்கள். இதுல கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள சிக்கல் என்னன்னு கேட்டா, பொஞ்சாதி நடுங்கிட்டு இருப்பா, வீட்டுக்கு வந்துடாதன்ட்டு போயிருவான். அதோடு எத்தனை கேஸ் பார்த்துருக்கோங்கிறிய? 1 2 1 2 3 ஒரே 3 பொம்பளை பிள்ளையா பெற்று தந்திருக்கா. இவளை வேற பார்க்கணும், பிள்ளைகளை வேற பார்க்கணும். எனக்கே வேண்டாம், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போறேன்னு போயிட வேண்டியது, தாய் வீட்டுக்கு, இவனுடைய சொந்த வீட்டுக்கு. அவன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான். உட்காந்துக்கிட்டே இருக்கணும், பஞ்சாயத்து வைக்கணும், ஆளை கூப்பிடணும். என்னப்பா பண்ணுறது, உன் பிள்ளைதான் அப்பா எல்லாம் என்னலாமோ பேசணும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையெல்லாம் இந்த நாம் வாழுகிற இந்த காலத்தில், இந்த நூற்றாண்டில், அறிவியல் வளர்ந்து விட்ட இந்த சமூகத்தில் பார்க்கிறோம். பெண் குழந்தையின் பிறப்பு என்பது அவ்வளவு இழிவாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. ஆனால் உலகம் உய்விக்க, உலகம் நிலை பெற்றிருக்க, உலகத்தின் தேவையில் ஆண்களின் பங்கு, பெண்களின் பங்கு என்பதை அறிவியல் பூர்வமாக, உயிரியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஆணை விட இந்த உலகத்திற்கு பெண்களின் தேவைதான் அதிகம், உயிரியல் பூர்வமாக. ஏன்? ஆம்பளை ஒருத்தர் இருந்தால் போதும், 1 லட்சம் வாரிசுகளை உண்டாக்கிவிட முடியும். பெண் ஒருத்தி இருந்தால் 1 வாரிசை மட்டும்தான் உருவாக்க முடியும். ஆடு மாடு கோழி வச்சிருக்கிற எல்லாரும் இந்த உண்மையை சாதாரணமாக பேசுவோம். ஆட்டு மந்தை வச்சிருக்கிறவன் எந்த ஆட்டை விரும்புகிறான்? கிடா குட்டியா பொட்டை குட்டியா? அதில் மட்டும் பொம்பளை கிடா, பொம்பளை ஆடா இருக்கா, பொம்பளை மாடா இருக்கா, பொட்டை கோழியா இருக்கா? எதுக்கு? நல்லா தெரியுது. அப்போ தான் டெவலப் ஆகும். மனித குலம் டெவலப் ஆகணும்னா அப்போ மனித இனத்திலும் ஆணா பெண்ணா என்று கேட்டால் ஒரு ஆண் போதும். 1000 பெண்கள், லட்சம் பெண்கள், கோடி பெண்கள் தேவை. இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். அது ஜீவித்திருக்க, நிலை பெற்றிருக்கிற அவசியம். பெண் அவ்வளவு முக்கியமான உலகத்திற்கு. இப்போ இவ்வளவு காலம் வரைக்கும் இந்த விஷயத்தை அறிவியல் உலகமும் மருத்துவர்களும் எப்படி சமாதானப்படுத்துறாங்க? சரிப்பா, என்ன பண்றது, பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா பிறந்து போச்சு, அவ என்ன பண்ணுவா அப்படின்னு ஒரு ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே எப்படி ஆறுதல் சொல்லப்படுகிறது தெரியுமா? மண்டையில தட்டி ஆறுதல் சொல்லப்படுகிறது. எப்படி மண்டையில தட்டி? பொம்பளை பிள்ளையை பெத்தாளா, பெற வச்சியா? பொம்பளை பிள்ளைய பெத்தாளா, பொம்பளை பிள்ளைய பெற வச்சியா? ஏன்னா அவ பெத்தா அவ மேலே தூக்கி பழிய போட்டுக்கிட்டு இருக்கிற. உண்மையில் யாரா பொம்பளை பிள்ளையை பெக்கிறதுக்கு காரணம்? 2 பேரும் சேர்ந்து தான் பிள்ளையை பெற்றிய. ஆனால் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தை பெற்றெடுக்கப்பட்டாலும் அந்த குழந்தை பெண்ணாக பிறந்திருப்பதற்கு காரணம் யார் என்று கேட்டால் உன்னுடைய மனைவி அல்ல, நீதான் காரணம். இதை இன்றைய அறிவியல் உலகத்திற்கு சொல்கிறது. அவளை போய் திட்ட, அவ தான் உன்னைய திட்டணும். கூறுகிட்ட போயில திட்ட முடியாது. அவளும் அதற்கு பொறுப்பல்ல. இறைவனின் நாட்டம் அது. அல்லாஹ் தான் விரும்பியோருக்கு ஆண் மக்களை கொடுக்கிறான், விரும்பியோருக்கு பெண் மக்களை கொடுக்கிறான், விரும்பியோர்களை பிள்ளைகள் இல்லாதவர்களாக விட்டு விடுகிறான், விரும்பியோரை ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தான் காரணம். அறிவுப்படி பார்த்தா யாரையும் கூட சொல்ல முடியாது. ஆனால் இத்தனை காலம் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அதுக்கு நியாயமாக பதில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்? அவன் தான் இவளை திட்டணும். லூசு பையில பொம்பளை பிள்ளையை பற்றி
ஏன் அப்படின்னா அறிவியல் உலகம் சொல்கிறது, ஆணும் பெண்ணும் இணைகிற பொழுது பெண்ணின் சினை முட்டை ஆணின் உயிரணு இரண்டும் ஒன்றோடு கலக்கிறது. இதிலே 22 குரோமோசோம்கள், இதிலே 22 குரோமோசோம்கள், இந்த இரண்டும் சேர்கிறது. 44 குரோமோசோமும் இணைந்துதான் ஒரு குழந்தை உருவாகிறது. குழந்தையின் கண்கள், குழந்தையின் மூக்கு, குழந்தையின் காது, குழந்தையின் கைகள், குழந்தையின் இதயம், குழந்தையின் மூளை, குழந்தையின் நிறம், குழந்தையின் உயரம், குழந்தையின் குணாதிசயம், குழந்தையின் முடி, குழந்தையின் எலும்பு, குழந்தையின் பார்வை எல்லாம் இந்த 44 குரோமோசோம்களால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் குழந்தை ஆணா பெண்ணா என்பது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால், ஆணிடமிருந்து செல்லக்கூடிய ஒரு குரோமோசோம் தான் XY என்கிற பெயரால் 2 குரோமோசோம்கள் ஆணிடத்தில் இருக்கிறது. அதிலே X சென்றால் பெண் குழந்தை பிறக்கிறது, Y சென்றால் ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆணா பெண்ணா என்பதை பாலினத்தை தீர்மானிக்கின்றவனாக ஆண் தான் இருக்கிறான், ஆணுடைய உயிரணு தான் இருக்கிறதே தவிர பெண்ணிடத்திலே அதை தீர்மானிக்கிற ஆற்றல் இல்லை. கண்களை தீர்மானிக்கிற குரோமோசோம் உண்டு, காதுகளை தீர்மானிக்கிற செய்தி உண்டு, உயரத்தை தீர்மானிக்கிற செய்தி உண்டு, குணத்தை தீர்மானிக்கிற செய்தி உண்டு. ஆனால் ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிக்கிற செய்தி யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் ஆணிடத்திலே தான் இருக்கிறது. இன்றைய விஞ்ஞான உலகம் ஆஹா பெண்ணை குறை சொல்லிக் கொண்டிருந்தீர்களே என்று இன்றைக்கு துள்ளி குதிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீர்வை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதுதான் உண்மை என்கிற செய்தியை அன்றைக்கே சொல்லிவிட்டார். 75வது அத்தியாயம் 39வது வசனம் திருக்குர்ஆன் பேசுகிறது, ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ذكر والأنثى. அவனிலிருந்து அல்ல, பெண்ணிடமிருந்து அல்ல, அவனிலிருந்து ஆண் பெண் என்ற ஜோடிகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இத்தனை ஆண்டு காலம் நீ அதை பார்க்காமல் இருந்திருக்கலாம் அல்லது பார்த்தாலும் மறுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு திருமறை குர்ஆன் சொல்லுகிற தீர்வு தான் இறுதியானது, உறுதியானது என்பதை உலகம் ஒத்துக்கொண்டதா இல்லையா? மறுக்கவே முடியாது. சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப தெளிவாக உலகத்துக்கு முன்னாடி பட்டவர்த்தனம் ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்றது ஆணிடமிருந்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. திருமறை குர்ஆன் அன்றைக்கே இந்த தீர்வை உலகத்திற்கு சொல்லி இந்த சிக்கலுக்கான பிரச்சனைக்கான தீர்வை, முடிவை, தெளிவை, வழிகாட்டுதலை முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு என்றைக்கோ அதை நம்புகிற மக்களுக்கு வழங்கிவிட்டது. உலகத்திற்கே வழங்கிச்சு. ஆனால் உலகத்தில் பல பேர் அதை காது கொடுத்து கேட்கல. அதனால சண்டை போட்டுக்கிட்டு புள்ள பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு உன் வீட்டுக்கு போ அப்பா வீட்டுக்கு போகணும் திட்டி விட்டுக்கிட்டு இருந்தான். முஸ்லீம் சமூகத்திலே அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனது. எப்படி போனது? அதற்கான காரணம் ஆண்தான் என்பது முஸ்லீம்களுக்கு திருமறை குர்ஆன் வழியாக போதிக்கப்பட்டு விட்டது.